அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் புல்லேல். நாங்கள் இன்றைக்கி 2012ஆம் ஆண்டில் வந்த கெமிக்கல் கல்குலேஷன் யூனிட் 3ல் வந்த எம்சிக்யூ கேள்விகளை தான் நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிதானே புல்லேல்? பாருங்கள். முதலாவது 2012 வந்த 7வது எம்சிக்யூவை பாருங்கள். இலகுவான கேள்வியான். சரிதானே? நெய்தரசின் ஒரு வாயு, அதாவது எய்திரேட்டாம், மிகையான ஓட்டுட தகனம் செய்யப்பட்ட போது N2 10 சென்டிமீட்டர் கியூபும் கொதிநீராவிட 30 சென்டிமீட்டர் கியூபும் வந்தான். N2 10 சென்டிமீட்டர் கியூபும் கொதிநீராவி H2ஓட 30 சென்டிமீட்டர் கியூபும் வந்தான். சரிதானே? ஓட்டுட தகனம் இங்கே நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் நீங்கி அவதானிங்க. இதில் 20 சென்டிமீட்டர் கியூப். சரிதானே? ரைட். எங்களுக்கு தெரியும், கடைசி கிளாஸில் தான் பார்த்தீங்கன்னா வி நேர விதசமன் என் ஒரே கேள்விகள் தான் வர சரியாக விளங்குறதுக்கு கொண்டு வந்தால் கல்குலேஷனில் பெரிய கஷ்டம் இருக்காது. சரிதானே? ரைட். தேவையான பாயிண்ட் போல் மார்க் பண்ணிக்குவாங்க. வி நேர் விதசமன் என்ன? கனவளவு மூலுக்கு நேர் விதசமன் எளிய விகிதத்தை சுருக்கினா இதில் 1 இங்கே 3 தாக்கியில் விளைவில் நைட்ரஜன் 2 விளைவில் ஹைட்ரஜன் 6 இங்கே 2 இவத்தில் இங்கே 2 போட்டால் 2 செமன். அப்போ இவத்தில் 1 தான் நீந்திக்கணும். விளைவில் நைட்ரஜன் 2 வரணும். இங்கே 2 சரி. ஹைட்ரஜன் விளைவில் 6 இப்போ 2 3. அப்போ சூத்திரம் வந்து அமோனியா. ஸோ முதலாவது ஆன்சர் வழங்குதா? இலகுவா விளைய போகிறதா? கஷ்டமில்லை. இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. வீண் எரிதசமன் என்ற இந்த துறப்பை பாய்ச்சா சரி. ரெண்டாவது கேள்வியை பாருங்கள். ஒரு நீரேற்றிய உலோக கார்பனேற்று வந்து அதில் 15.6 கிராம் வெப்பப்பிரிகை உலோக ஆக்சைடு 4 கிராமை உண்டாக்கியதாம். உலோக ஆக்சைடு 4 கிராம் உண்டாக்கியதாம். உலோகம் எந்த சாரணத்தினா கேட்டி கார்பனேட்டுக்குள்ள வெப்பப்பிரிகை எங்களுக்கு தெரியும். இவற்றில் MCO3 வந்து இப்படி உருவாக்கி M2+ம் CO3 2-ம். அப்போ ரெண்டாம் கூட்டம் வலுவளவு 2. சரிதானே? கார்பனேட்டுக்குள்ள வெப்பப்பிரிகை தெரியும். ஆக்சைடு + CO2 உருவாகுக. இது பிரிகடிஞ்சால் ஆக்சைடு MO + CO2 உருவாகும். அதோட H2O அங்கே போகும். சரிதானே? ஆக்சைடு O2- M2+ம் இதில் M2+ம் O2- சேர்ந்து MO உருவாகும் ஆக்சைடு. இப்போ பாருங்கள், இதில் 15.6 கிராமால் MO வந்து 4 கிராம் உருவாகுதான். சரியா? இப்போ பார்ப்போம். எந்த சாரணத்தினையும் ஹெட்டி இதில் ஒரு மூலத்தினையும் பார்ப்போமே. மூலத்தினையும் எம்முக்கு நான் எக்ஸன் எடுக்கிறேன். கார்பன் 12, ஆக்சிஜன் 16 3. அப்போ 48. பாத்தில் 48 12 60 ப்ளஸ் H2O 18 நாள் எத்தனை 72. M எத்தனை உருவாகும்? X + 16. இனி சுருக்கல் 15.6 கிராமால் 4 கிராம் உருவாகுதுண்டா எங்களுக்கு தெரியும். X + 132 ஈந்தா எவ்வளோ உருவாகும்? விளங்குதா? இனி சுருக்கல் மேலே போகும். 4X + 132 4 132 4 4 2 8 4 3 12 1 4 4 5 528 சமன் 15.6 X + 16 தர 15.6 15.6 16 6 6 36 3 6 5 33 1 6 6 7. சரிதானே? 6 5 30 3 இங்கே 3 6 6 3 9. சரியா? ஒரு 6 6 ஒரு 5 5 ஒரு 1 6 9 14 1 249.6 249.6. இது அங்கே கொண்டு போங்க, அது அங்கே கொண்டு போங்க. 11.6 X சமன் 528. 528 249.6 கழிங்க. 528 249.6 கழிங்க. 17 9 போனால் 8. 1 4 போனால் 7. 278.4 X சமன் 278.4 11.6 பிரித்தா உடைக்கும் வருமா நினைக்கிய நான். கடைசி விட 24 வருமா நினைக்கிய. ஆன்சர் 5ஆவது. சரிதானே? இனி சுருக்கலாம். இது கீழே சுருக்கல். இது கீழே நான் செஞ்சு காட்டேன் தேவையில்லை. நான் செஞ்சு காட்டினேன். இவ்வளோதான் கெமிஸ்ட்ரியா.
அப்புறம் எக்ஸ் சுருக்கல். அப்போ ஆன்சர் 24 வாரான்னு பாருங்கள். சுருக்கல் தான் 24 பிள்ளையாக சுருக்கியிருந்தாலும் நீங்கள் சரியாக சுருக்கி விடுங்க. ரைட், அந்த கேள்வி ஓகே. அடுத்து 2012 வந்த 10வது கேள்வி பாருங்கள். 10வது கேள்வி பாருங்கள். 0.15 மூல் டி மினிஸ்திரி செறிவுள்ள NaTSO4 கரைசலின் 250 சென்டிமீட்டர் கியூபையும் 0.1 மூல் டி மினிஸ்திரி செறிவுள்ள NaCl கரைசலின் 750 சென்டிமீட்டர் கியூபையும் கலப்பதன் மூலம் ஒரு கரைசல் தயாரிக்கப்படுகின்றது. இக்கரைசலின் அமைப்பு ppm ஹேட்டி பாருங்கள். Na2SO4வையும் NaCலையும் கலந்து ஒரு கரைசல் இருக்காங்க. இதில் செறிவு வந்து சந்திக்கு 0.15 மூல் டி மினிஸ்திரி, அதோட 250 சென்டிமீட்டர் கியூப். இதில் வந்து 0.1 மூல் டி மினிஸ்திரி 750 சென்டிமீட்டர் கியூப். 750 சென்டிமீட்டர் கியூப். சரியானே? இப்போ எங்களுக்கு தெரியும் இரண்டு மூளை கண்டா விளைவுள் கரைசல் மூளை கண்டு கனவள வச்சா சரி வரும். அப்புறம் பிபிஎத்து மாற்றலும். இதில் NaTSO4 மூளை பார்ப்போமே. 0.15 250 தர 10^3 டெசிமீட்டர் கியூபா சென்டிமீட்டர் கியூப் டெசிமீட்டர் கியூப் மாற்றணும். இடத்துல மூளை மினிஸ்திரியில் இருக்குது. நான் மூளை காண போகிறேன். என்ஷமன் சிவியா 150 தர 250 தர 10^6 25 15 எத்தனை 25 15 ஓரஞ்சு 5 25க்கு 5 2 மிச்சம் 2 10 12 ஓரஞ்சு 5 ஓரண்டு 2 5 7 375 தர 10^4 அதாவது 17.5 தர 10^3 மூல். சரிதானே? இதில் மூல் எத்தனை வருது? 0.1 750 தர 10^3. சரிதானே? சென்டிமீட்டர் கியூப் டெசிமீட்டர் மாற்றது 10^3 பெருக்கணும். பெரிச சிரிசி மாற்றுண்டா பெருக்க சிரிச பெரிசி மாற்றுண்டா வகுக்கு. அதெல்லாம் தெரியும். ஒரு சென்டிமீட்டர் கியூப் டெசிமீட்டர் கியூப் மாற்றத்துக்கு 10^3 பெருக்கணும். டெசிமீட்டர் கியூப் சென்டிமீட்டர் கியூப் மாற்றத்துக்கு 10^3 பெருக்கணும். விதத்தில் வரும் 75 தர 10^3 மூல். NaTSO4 மூல் 37.5 தர 10^3 மூல். அதில் எண்ணெயோட அளவு அதில் எண்ணெய் வந்து 2 Na+2. அப்போ NaTSO4 மூல் தான் இது. அதுக்கு Na+ மூல் வந்து 2 37.5 2 வந்து 75 தர 10^3 மூல். NaCl Na+ அளவும் 75 தர 10^3 மூல். அப்போ விளைவுள் கரைசலுக்கு Na+ அளவு வந்து 150 தர 10^3 மூல். 150 தர 10^3 மூல். விளங்குதா? இப்போ செறிவை கண்டா ஒரு பிபிஎத்து மாற்றலாம். மொத்த கனவளவு எத்தனை? இப்போ இதில் 250 750 அப்போ 1000 சென்டிமீட்டர் கியூப், அதாவது ஒரு டெசிமீட்டர் கியூப். சரிதானே? சரிதானே? அப்போ உங்களுக்கு செறிவு வரும் 150 தர 10^3 மூல் டிஏ மினிஸ்திரி. விளங்குதா? அதாவது 0.15 மூல் டிஏ மினிஸ்திரி. விளங்குதானே? ரைட். இப்போ நாங்கள் அந்த 0.15 மூல் டிஏ மினிஸ்திரி அதை நாங்கள் பிபிஎத்துக்கு மாற்றணும். பிபிஎத்துக்கு. சரிதானே? பிபிஎம் சமன் எந்த ஒரு மில்லிகிராம் டிஏ மினிஸ்திரி சமன். மில்லிகிராம் டிஏ மினிஸ்திரி சமன் ஒரு பிபிஎம்மா. ஒரு பிபிஎம் வந்து ஒரு மில்லிகிராம் டிஏ மினிஸ்திரி சமனா. மூலகிராமு மாற்றி மில்லிகிராமு மாற்றோம்மா. கிராமு மாற்றத்துக்கு மூலத்தினிவால பெருக்குங்க. கிராமு மாற்ற மூலத்தினி இப்போ எதிராக காணணும். நாங்கள் சோடியத்தில் 23 பெருக்கோணம். கிராமில் வரும். கிராம் டிஏ மினிஸ்திரி. இந்த 0.15 23. இப்போ செய்யணும் நாங்கள் மில்லிகிராமு மாற்ற 13 பெருக்கோணம். கிராம் மில்லிகிராமு மாற்ற 13 மில்லிகிராம் சிரிச. சரிண்ணா? ஒரு கிலோகிராம் 1000 கிராம். அதே போல் 1 கிராம் 1000 மில்லிகிராம். மில்லிகிராம் டிஏ மினிஸ்திரி தான். அப்போ இது பிபிஎத்துக்கு சமன். 15 23 பெருக்கினா 5 15க்கும் 1 4 10க்கும் 1 345. சரிதானே? 3.45 இடத்துல. சரிதானே? 3.45 தர 13
அதாவது 3450 ppm 3450 ppm. ஸோ ஆன்சர் முதலாவது மார்க் பண்ணிக்கோங்க. சரிதானே? ரைட். இதெல்லாம் கவனமாக ppm ಶಮನ್ மில்லிகிராம் டிஎம்இனிஸ்திரி ಶೆರಿವಿಲಿಕ್ಕಿದ ppm ಮಾತಚನ್ನ ಶೆರಿವುಲಿಕ್ಕಿದ ppm ಮಾತಚನ್ನ ಅದು ಮೂಲ ಗ್ರೇಮು ಮಾತಿ ಗ್ರೇಮ மில்லிகிராம் மாற்றினா சரி. கிரேமு மாற்றத்தின் ஐயோன்னு மூலத்தின் வலை பெருக்கணும். அதுபோல் 13 மில்லிகிராமு மாற்றினா சரி. 13 பெருக்கி ஒரு ppத்தை செறிவு மாற்றுண்டா ppத்தை செறிவு மாற்றினா செய்யணும். மில்லிகிராம கிரேமு மாற்றி மூலுக்கு மாற்றுவோம். அதுங்க ஈஸியாக. ரைட். அப்போ இந்த கேள்வியை மார்க் பண்ணிக்கோங்க. தேவையான பாயிண்ட் போல் உங்களை வீடியோ பற்றி எழுதி கொள்ளணுமா விளக்கம் போல். ரைட். அடுத்தது இலகுவான கேள்வி 2012-29 கேள்வி மிக இலகுவான கேள்வி ஒன்றுதான். அவதானிங்க. சரிதானே? அரை வெப்பநிலையில் செய்வதம் ஒரு மூல் டிஎம்எஸ்3 HCl கரைசல் ஒன்று PbNO3 கரைசலுக்கு PbNO3க்கு போடுவாங்க HCl. இப்போ விலை வந்து PbCl2 HCl கரைசல் ஒன்று PbNO3 கரைசலின் 100 cm³ தாக்கம் பூர்ணமாகும் வரைக்கும் மெதுவாக சேர்க்கப்பட்டது. கிடைக்கும் கரைசல் வடிக்கப்பட்டு மீதி மாறாத்திணிவுக்கு உலர்த்தப்பட்டது. உலரும் மீதியின் திணிவு 0.139 கிராம். இதுதான் சாலிட் வீல் ஃபரி. உங்களுக்கு தெரியும் பிபியில் இப்போ எலக்ட்ரிக்கல் வீல் ஃபரி தெரியுமே. CuCl AgCl அதோட PbCl2 வீல் ஃபரி தெரியும் தானே? அது இனோர்கானிக்கில் வீல் ஃபரி வாக்கள் தெரியும் படிச்சிக்கும். PbNO3 ட்வைஸ் HCl தாக்கம் PbCl2 அதோட HNO3 தாக்கம் சமன். ரைட். இப்போ தான் நீங்கள் PbCl2 இதுதான் வீல் ஃபரி 0.139 கிராம். இதை மொத்தம் மூலத்தின் எத்தனை வருது? 278 வருமா நினைக்கிய? 278 கிராம் மூல் -1. இப்போ இதில் மூல் ஒரு மூளைக்கு 139 தர 10^3 278. அப்போ ஹாஃப் 5 தர 10^3 5 தர 10^4 மூல். விளங்குதா? இலகுவாக போன PbCl2 உங்களுக்கு இந்த தாக்கம் தெரியுமாண்ணா? சரி. PbNO3 கரைசலுக்கு எலக்ட்ரிக்கல் போட்டால் PbCl2 வீல் ஃப்ரீ ஆகும். சரிதானே? இதில் மூலம் அப்போ ஒன்று கொண்டு இதில் சரி ஹேட்டிக்கப்போ இதன் மூலம் எத்தனை? இப்போ 5 தர 10^4 மூல் 5 தர 10^4 மூல். இப்போ செறிவு ஹேட்டிக்கு மொத்த கனவளவு சரி PbNO3 கனவளவு 100 cm³. C NOV 100 தர 10^3 dm³. cm³ மாற்றத்துக்கு இப்போ இடத்துல 10^1க்கு அது மேலே போனால் 5 தர 10^3 மூல் DMS3 ஆன்சர். ஸோ 3வது ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த கடைசி கேள்வி 2012 வந்து 40வது கேள்வியை பாருங்கள். சரிதானே? பாருங்கள். கூட்டம் முன்பு மூலகங்களில் நைட்ரஜன் வாயுடன் தாக்கம் புரிவது லித்தியம் மாத்திரமாகும் இனோர்கானிக்லம் செல்லிக்கு. சரிதானே? N2 தாக்கம் அறிந்த கூட்டம் ஒன்றில் லித்தியம் மாத்திரம்தான். ஒரு பரிசோதனையில் லித்தியத்தில் 51 கிராமானது N2 39 கிராம் ஒரு தாக்கம் விடப்பட்டால் பின்வரும் கூட்டுக்கள் எதுவே சரி இருக்குங்க. லித்தியம் வந்து N2 தாக்கம் அடைஞ்சா Li3N உருவாகும். தாக்க தசாம்பத்துக்கு இங்கே 3 இங்கே 3 போடுது. அங்கே நைட்ரஜன் 2 இங்கே 2 நைட்ரஜன் போடணுமே. நைட்ரஜன் 2 இங்கே 2 போட்டால் லித்தியம் 6. இப்போ தாக்கம் சமனி தான் தாக்கமா 6 லித்தியம் ஒரு N2 2 Li3N. சரிதானே? ரைட். அவ்வளோதான் நீங்கள். ரைட். இப்போ சொல்லு அதாவது 6 மூல் லித்தியம் 1 மூல் N2 தாக்கம் அடைஞ்சால் 2 மூல் Li3N உருவாகும். அதாவது 6 லித்தியத்துக்கு 1 மூல் N2 தேவையா? அப்போ 2 மூல் Li3N உருவாகும். இப்போ தான் நீங்கள் லித்தியத்தில் 51 கிராம் இதில் 39 கிராமா இதில் மூல் வந்து இப்போ எத்தனை? 7 51 7ஆல் பிரித்தா 7 தசம் 51 7ஆல் பிரித்தா 7 தசம் 2 7 தசம் 28 மாதிரி வரும். சரிதானே? 14 6 60 8 56. ரைட். 39
28 இடத்துல N2 1 28 அது 110 4 1.4 மாதிரி வருமா சரிதானே ரைட் இப்போ பாருங்க 6 மூல் தாக்கமரத்துக்கு ஒரு மூல் தேவை இப்போ 7 தாக்கமரத்துக்கு இது எத்தனை தேவை 6க்கு 1 7.28க்கு தாக்கமரத்துக்கு 7.28 6ஆல் பிரிங்க 7.28 6ஆல் பிரித்தா 1 6 1 6க்கு 6 1 12க்கு 6 12 0 8க்கு 3 1.21 தான் தேவைப்படுதா 1.21 தான் இதில் தேவைப்படுது அப்போ 1.21 இதில் தாக்கமரைச்சி இதில் அப்போ N2 கொஞ்சம் மெஞ்சுது வழங்குதா 7.28 தாக்கமரையத்துக்கு 1.21 போதும் இதில் 1.4 ஈக்குது வழங்குதா அப்போ 1.21 தான் தாக்கமரைய தேவைப்படுது 1.4 1.21 போனால் அப்போ 0.19 மாதிரி மீதா ரைட் 0.19 மாதிரி மீறுது சரிதானே அந்த 39 16 வச்சா 39 சரியான பெருமானத்தை பார்ப்போம் 1 சரி 28 இங்கே 14 இங்கே 28 சாரணத்தில் சாரி 28 110 28 4 4 2 8 3 சரியா அதனால 4 எடுப்போம் 4 நான் எடுப்போம் 1.4 அப்போ 19 பேலன்ஸ் ஆகுது சரிதானே அப்போ 6 மூல் லித்தியமும் 1 மூல் N2 தாக்கமடைஞ்சா எவ்வளோ மூல் 2 மூல் ரூபாகு போல் 7.28 1.21 தாக்கமடைஞ்சா சரியானே இதில் 1 தாக்கமடைஞ்சா 2 ரூபாகும் மாதிரி இதில் 1.21 அனுப்பி வைத்திக்க அப்போ 1.21 2 மூல் ரூபாகும் இவ்வளோ மூல் ரூபாகும் அதாவது 2 4 2.42 மூல் Li3n உருவாகும் விளங்குதா ரைட் இப்போ கூட்ட பாருங்கள் லித்தியம் முற்றாக தாக்கம் புரிந்து சிறிதளவு N2 எஞ்சிருக்கும் சிறிதளவு N2 N2ல கொஞ்சம் எஞ்சிது இவ்வளோ எஞ்சிதான் இது எஞ்சிய N2வா எஞ்சிய N2 6 மூல் தாக்கமரத்து 1 தேவை 7.28 தாக்கமரத்து இவ்வளோ தேவை ஆனால் இவ்வளோ இவ்வளோ தான் தேவைப்படுது அப்போ கொஞ்சம் மீது மாற்றமாக பார்க்க முடியுமா இதில் 1 தாக்கமரத்து 6 தேவைண்டா 1.4 தாக்கமரத்துக்கு அப்போ இதே மாதிரி கூட தேவைப்பட்டியும் சரிதானே உங்களை விளங்க இருக்கணும் 1.4க்கு எத்தனை போட்டு பார்த்தா சரி 1 காரண்டா 1.4க்கு எத்தனை 1.4 6ஆல் பிரிக்கினா 6 4 24க்கும் 4 2 6 1 6 2 8.4 தேவை அப்படி இல்லை 7.28 இது லீக்குது இது ஃபுல்லாக தாக்கமடைஞ்சிது வாடா இதில் ஒரு 8.4 தேவை இது 1.4 தாக்கமடையும் பண்ணா விளங்குது அப்போ நாங்கள் இப்படி தான் பார்க்கணும் அப்போ இது எஞ்சுது இப்போ விலையுருவாக இப்போ சரிதானே இதில் 1 மூல் தாக்கமடைஞ்சா 2 உருவாகும் மாதிரி இப்போ 1.21 தான் தாக்கமடைஞ்சா 1.21 2 உருவாகுது சரிதானே ரைட் அப்போ மூல் 2.42 மூல் இப்போ பார்ப்போம் லித்தியம் முற்றாக தாக்கம் புரிந்து சிறிதளவு N2 எஞ்சிருக்கும் பெஸ் கூடு சரி பி கூட் என்னாங் கூற்றுஃபில்ல லித்தியமும் N2 முற்றாக தாக்கம் புரிவதில்லை இப்போ லித்தியம் முற்றாக தாக்கம் புரியுது அறிமுறையில் உண்டாகும் விளைபொருளின் அளவு 85 கிராம் இப்போ எவ்வளோ கிராம் உருவாகுதுன்னு பாருங்க மூல் தெரியும் Li3 என்ற மூலத்தின் எத்தனை 21 14 5 சரிதானே 3 35 மூலத்தினிவா இது 35ஆல் பெருக்குங்க 35ஆல் மூலத்தினிவால் பெருக்கினா திணி வரும் I2 10க்கும் 1 I4 20க்கும் 1 2 மிச்சம் I2 10 12 3 2 6 3 2 6 3 4 12க்கும் 1 7 7 4 8 84.7 கிராம் அதாவது அன்னளவாக 85 கிராம் உருவாகுது அன்னளவாக 85 கிராம் உருவாகுது அறிமுறையில் உண்டாகும் விளைபொருள் மூல் தெரியும் அது ஷார்ன திணிவால ஷார் மூல கொடுத்தினிவால பெருக்கின திணிவு வந்த விளங்குதா விஷயம் இப்போ இலகுவான ஹேலி விளங்குதான்னு பாருங்கள் விளங்காட்டு ரிப்போர்ட் முன்னுக்காக்கி பின்னுக்காக்கி வீடியோ பார்த்து சரி விளங்க கேளும் சரியான அப்படியே சந்தேகம் இருந்தால் தனிப்பட்ட முறையில் சரி கேளும் பாருங்கள் லேசி கால்குலேஷன் பார்த்துட்டு அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் சரியா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் ரைட் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வணக்கம் போல